Hello students, I am Anthony. நம்ம 10th mathematics numbers and sequences exercise 2.2 problem number 6 நம்ம பார்க்கிறோம். Find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. அதாவது அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி 408 மற்றும் 170 என்ற எண்களின் மீ போ மா மற்றும் மீ போ வா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போலாமா? பை ஃபண்டமெண்டல் தேரம் ஆஃப் அரித்மெட்டிக், அதாவது அடிப்படை எண்ணியல் தேற்றத்தால். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 408 and 170, அதனுடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த 408 எடுத்துக்கோங்க. 408க்கு என்ன பண்ணுறேன், ஓகே, நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃப்ரம் த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது, ஓகே 2 டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஓகே உங்களுக்கு 204. ஓகேயா, திரும்ப வந்து என்ன பண்ணுறீங்க, ஓகே 2 டிவைட் பண்ணுறீங்க, வில் பி கெட்டிங் வாட் உங்களுக்கு 102. அகைன் பை 2 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து உங்களுக்கு 51 கிடைக்கும். ஓகே, அந்த 51 இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 51 வந்து உங்களுக்கு 3 டிவைட் ஆகும், 2 டிவைட் ஆகாது. ஓகே, 1 டைம் பேலன்ஸ் 2 உங்களுக்கு 7 டைம்ஸ். ஓகே, திரும்ப என்ன பண்ணுறீங்க, 17 டிவைட் பண்ணுறீங்க 1. ஏன்னா வந்து 17 வேறு எந்த நம்பரும் டிவைட் பண்ணாது. ஓகே, அதே போல் இந்த 170 இருக்கு இல்லையா, 170 நீங்கள் எடுத்துக்கோங்க. 170 ஓகே ஃப்ரம் த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஃபஸ்ட் நான் 2 எடுத்துக்கிறேன். ஓகே, 8 2s are 16, பேலன்ஸ் 1. ஓகே, 5 2s are 10. ஓகே, திரும்ப 3 வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணாது. 5 எடுத்துக்கோங்க. ஓகே, 1 5s are 5, பேலன்ஸ் 3. ஓகே 17. எஸ், திரும்ப என்ன பண்ணுறீங்க, 17 டிவைட் பண்ணுறீங்க, வில் பி கெட்டிங் வாட் 1. சரி, ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 2 நம்பர்ஸ் நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம்ல. ஓகே, 1 எடுத்து எழுதுங்க. ஓகே, ஃபஸ்ட் வந்து 408. 408 வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரைம் ஃபேக்டர்ஸு நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுங்க. ஓகே, 2 3a, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 17. அதே போல் வந்து நெக்ஸ்ட் நம்பர் ஓகே ஓகே 170 ஈக்குவல் டு ஓகே 2 ஓகே 5 ஓகே நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 17. சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு ஓகே எல்சிஎம், அதாவது மீ போ மா. சரி, மீ போ மாங்கிறது மீச்சர் பொது மடங்கு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ இந்த இதை எடுத்து எழுதுங்க. ஓகே, எல்சிஎம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம், ஓகே மீ போ ஓகே மா தட் ஈக்குவல் டு. ஓகே, இது நம்ம எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காமன் எலிமெண்ட் எடுத்துக்கணும். ரெண்டுக்கும் காமன் எலிமெண்ட் என்னது, ஓகே 2 வித் 2. அடுத்தது ஓகே 17 வித் ஓகே 17. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்த காமன் நம்பர் எடுத்து எழுதுங்க. எஸ், ஓகே 2 நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 17. ஓகே, இப்போ இந்த 2 2 3 ஓகே செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5. இதுக்கு வந்து காமன் எலிமெண்ட்டு கிடையாது ரெண்டுக்கும். அப்போ ஃபஸ்ட்டில் உள்ள ரிமைனிங் வந்து என்னது, 2 2 3, அதை எடுத்து எழுதுங்க. எஸ், ஓகே 2 ஓகே 2 நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 3. செகண்டில் உள்ள ரிமைனிங் என்னது, ஓகே 5. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு காமன் பிட்வீன் த போத், ரெண்டுக்குள்ள காமன் எலிமெண்ட்டை ஃபஸ்ட் எடுத்து எழுதுறீங்க. அப்புறம் ஃபஸ்ட்டில் உள்ள ரிமைனிங், தென் செகண்ட் உள்ள ரிமைனிங். இப்போ ஆல் டுகெதர் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுங்களேன். 2 × 17 34, 34 × 2 வந்து உங்களுக்கு 68, 68 × 2 வந்து உங்களுக்கு 136, 136 × 3 வந்து 408, 408 × 5 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஓகே 2040. எஸ், ஓகே 2040 தான் என்னது உங்களுக்கு எல்சிஎம், அதாவது மீ போமா. சரியா? ஓகே, அடுத்தது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, அதாவது மீ போவா நம்ம கண்டுபிடிக்கலாம். எஸ், ஓகே, திரும்ப என்ன பண்ணுங்க, அதே 408 ஓகே எடுத்து எழுதிக்கோங்க. என்னென்ன எலமெண்ட்ஸு, ஓகே 2 ஓகே 2 3a நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 17 இல்லையா? ஓகே, அதே போல் 170. எஸ், 170 எடுத்துக்கிறீங்க. அதுவும் அதே போல் ஓகே 2 ஓகே 5 நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 17. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, ரெண்டுக்குள்ள காமனை மட்டும் ரவுண்ட் அப் பண்ணுங்க. எஸ், 2 வித் 2 காமன். அதே போல் வந்து உங்களுக்கு 17 வித் 17 வந்து உங்களுக்கு காமன். ஓகே, நம்ம இப்போ எடுத்து எழுதுவோம். ஓகே, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF. ஓகே, தமிழ் வந்து பார்த்தோம்னாக்க மீப்போவா, அதாவது மீப்பெரு பொது வகையை நம்ம சொல்லுவோம். ஓகே, அதை எடுத்து எழுதுங்க. எஸ், தட் இஸ் மீப்போவா தட் ஈக்குவல் டு. ஓகே, ஒன்லி தட் காமன் பிட்வீன் த போத். இந்த ரவுண்ட் அப் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, ரெண்டு எலமெண்ட்டுக்கு, அது 408க்கும் 170க்கும் ஓகே காமனாக என்னது அப்படின்னு சொல்லி ரவுண்ட் அப் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஓகே 2 தென் வாட் உங்களுக்கு 17. இந்த 2வையும் 17 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர், ஓகே 34. இந்த 34 தான் நமக்கு தேவையான HCF, அதாவது மீப்போவா. ஓகே, விச் இஸ் ரெக்வயர்ட் ஆன்சர் ஃபார் கிவன் ப்ராப்ளம். தேங்க்யூ.